வர்த்தகம், பொருளியல் மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோருக்கான சிறப்பு கௌரவ விழா சென்னை ஏஆர்பிஆர் ஈவென்ட்ஸ் மற்றும் தனியார் நாளிதழ் இணைந்து நடத்திய சிஇஎம் இந்த எஸ்சிஏ விருதுகள் 2025 விழா சென்னை தமிழ் தொலைநோக்க கழக மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் வர்த்தகம், பொருளியல் மேலாண்மை மற்றும் தொழில் முனைவோர் துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக பத்மபூஷன் டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் கலந்து கொண்டு தொழில் முனைவோர் துறையில் சாதனை புரிந்த 25 சிறந்த தொழில் முனைவோருக்கு சிறந்த விருதுகள் வழங்கப்பட்டது. தொழில்துறையில் அவர்கள் காட்டிய ஆக்கப்பூர்வம், உறுதி மற்றும் தலைமைத்துவத்தை அவர் பாராட்டினார். அதேபோல கல்வித்துறையில், பொருளியல், வர்த்தகம் மற்றும் மேலாண்மை துறையில் பணியாற்றும் 25 பேராசிரியர்களுக்கும் சிறந்த ஆசிரியர் விருதுகள் வழங்கப்பட்டன. இவ்விருதுகளை காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநாதம் வழங்கினார். அவர்களின் கல்வி தொண்டுக்கும் மாணவர்களின் எதிர்கால மேம்பாட்டுக்காக செய்த பணிகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். விழாவின் முக்கிய சிறப்பு இயற்கைக்கால வாழ்க்கை சாதனையாளர் விருது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் 2025 டாக்டர் சக்திவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் அஃபோர்டபிள் ஹவுசிங் மற்றும் சமூக நலத்திட்டங்களுக்காக பல ஆண்டுகளாக செய்த பங்களிப்பிற்காக இந்த விருது டாக்டர் நல்லி குப்புசாமி அவர்களால் வழங்கப்பட்ட போது மண்டபம் முழுவதும் கைகொட்டலோடு வரவேற்பு வழங்கப்பட்டது. சிஎம் எஸ்சிஏ விருதுகள் கல்வி மற்றும் தொழில் உலகம் இடையே பாலம் அமைக்கும் ஒரு முக்கிய மேடையாக திகழ்கின்றது. இது சாதனையாளர்களை கௌரவிப்பதோடு மட்டுமல்லாமல் பிறரையும் உணர்வு தூண்டும் ஒரு சிந்தனை அளிக்கும் நிகழ்வாக அமைந்தது. அடுத்து டாக்டர் ஆர் விஜய் எம்ப்ராய்டரி எம்போரியம், டாக்டர் பி இந்திரகுமார் அவர்கள், என்று அழைக்கப்படும் பத்திரிகை உலகம் துணைக்கு வந்தார். SSLF ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டு கொண்டிருப்பவர் நம்முடைய ஐயா அவர்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வழங்கப்படுகிறது. மேம் டு ஃபெலிசிட்டேட் டாக்டர் ஏ மாரியப்பன், வைஸ் பிரசிடென்ட் Agricultural Economics, Madurai Kamarajar University, Madurai. கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இது போன்ற அமைப்புகளை பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு சாதனை புரிந்தவர்களை உற்சாகப்படுத்தும். விழாவில் கலந்து கொள்ளும் பிறரையும் சாதனையாளர்களாக வளர்வதற்காக உதவுகின்றது. இந்த விழாவை சிறப்பாக நடத்தும் ஏஆர்பிஆர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி, உயர் திரு மனோகரன், செல்வி MV மலைமகள், உயர் திரு சோலைச்செல்வன் மற்றும் உயர் திரு கோவிந்தன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை நடத்த முன்வந்ததற்காக மிகவும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள காந்தி கிராம பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பஞ்சநாதம் அவர்கள் கல்வி களத்தில் நன்கு அறிமுகமானவர். இதற்கு முன்பு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர். அந்த முறையில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர். இவரை போன்ற கல்வியாளர்களை முன்னிறுத்தி தான் நாம் தொழில் வர்த்தகத்துறையை மேம்படுத்த வேண்டும். காந்தி கிராம பல்கலைக்கழகம் மத்திய அரசாங்கத்தின் கல்வித்துறையினால் நிர்வகிக்கப்படுகிறது. இதுவே நம் மாநிலத்தின் முதல் நிகர்நிலை பல்கலைக்கழகம். நானும் அங்கு சென்று இருமுறை தொழில் வர்த்தக கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வளாகமே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. காரணம் அது எளிமையும் புனிதமும். அப்படி ஒரு கல்வி நிலையத்தை வழிநடத்தி செல்லும் குறித்து பஞ்சநாதன் அவர்களை வெகுவாக பாராட்டுகின்றேன். இன்றைய Dr. M. Devendra from Hotel. Subject of Commerce, Arts and Science College. S. Ponarasu, Movie Arts and Science College. We have Dr. D. Janana, Periyar University. Entrepreneurs have got an important role, and particularly teachers of commerce, economics and others have got an important role. For you also, we need motivation. We need energy. Teachers need energy. For which, again I congratulate on behalf of all of us, ARPR, for coming forward to identify right people, to
to hand over these excellent awards. So this will certainly give very good motivation to all of you. ஒரு நபர் என்றுதான் கூற வேண்டும். அது நம்ம நீங்கள் உங்களை மட்டும் உயர்த்திக் கொள்வதில்லை, உங்களை சுற்றியுள்ள அனைவரையும் உயர்த்தி நீங்க உங்க குடும்பம் Introduction for us which enlightened all of our moods since sir is very